அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. நீங்க ஆசைப்படுற அனைத்தையுமே அல்லாஹு தஆலா வாரி வழங்கக்கூடிய ஒன்று தான் துவா. அதுவும் தஹஜ்ஜுத் நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய துவா மிகவும் சக்தி வாய்ந்தது. உங்க இம்மை மற்றும் மறுமைக்கான எல்லா தேவைகளையுமே இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு தொழுகையை நீங்க தொழுது துவா கேட்டீங்கன்னா நிச்சயமா அல்லாஹு தஆலா அதை உங்களுக்காக நிறைவேற்றி தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்றபோது அங்க இருக்கிற நபர்கள் கிட்ட முதன்முறையா கொடுத்த ஒரு அறிவுரை என்னன்னா, நீங்கள் உணவை தானம் செய்யுங்கள், சலாம் கூறுவதை அதிகப்படுத்துங்கள், குடும்ப உறவை சேர்த்து கொள்ளுங்கள், இரவு தொழுகையை கடைபிடியுங்கள். இதை நீங்கள் செய்தால் நீங்கள் நாளை சுவனத்தில் சலாமத்தோடு செல்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்ச்சியா தொழுகிறவங்களுக்கு 9 நன்மைகளை அல்லாஹு தஆலா பரிசளிக்கிறான். இதுல 5 நன்மைகள் துனியாவுக்கும் 4 நன்மைகள் நம்ம ஆகிரத்துக்கும் வேண்டி அல்லாஹு தஆலா நமக்கு பரிசளிப்பான். முதல் நன்மை, துனியாவில் இருக்கும் அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பான். 2வது நன்மை, ஈமானின் வெளிச்சம் அவரின் முகத்தில் இருக்கும். 3வது நன்மை, அல்லாஹ்வும் அவனின் படைப்புகளும் தஹஜ்ஜுத் தொழுபவர்களை மிகவும் நேசிப்பார்கள். 4வது, அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் சரியானதா இருக்கும். 5, தஹஜ்ஜுத் தொழுகிற நபர்களோட அறிவை அல்லாஹு தஆலா அதிகரிப்பான். இந்த 5 நன்மைகளையுமே அல்லாஹு தஆலா இந்த துனியாவிலேயே காமிச்சு கொடுப்பான். தஹஜ்ஜுத் தொழுகைய தொழுதீங்கன்னா மஹஷரத்தில் நம்ம முகம் பிரகாசமா இருக்கும். 2வது நன்மை, நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்குகளை அல்லாஹு தஆலா லேசாக்குவான். 3வது நன்மை, சிராத் பாலத்தை நம்மளால மின்னல் வேகத்துல கடக்க முடியும். 4வது நன்மை, வலது கையில அல்லாஹு தஆலா நம்மளோட ஏடை கொடுப்பான். அல்லாஹு தஆலா நம்ம வலது கையில ஏடை கொடுக்கறானா நம்ம சுவனம் நுழைய போறோம்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் எப்படி நாம 5 வக்த தொழுகையையும் முறையா கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகையும் நம்ம தினமும் கடைபிடிக்க அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.